ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ். You are given a 3-digit number and where find whether it is an Armstrong number or not. First, Armstrong நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அந்த ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ஆஃப் a 3-digit number is a number such that the sum of the cubes of its digits is equal to the number itself. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு டிஜிட்டையும் தனித்தனியாக எடுத்து அதை க்யூப் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதே நம்பர் கிடைக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 371 இருக்குது. இது ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 தனியாக எடுத்து அதை க்யூப் பண்ணணும். நெக்ஸ்ட் டிஜிட் 7 தனியாக எடுத்து க்யூப் பண்ணணும். நெக்ஸ்ட் டிஜிட் 1 தனியாக எடுத்து க்யூப் பண்ணணும். ஸோ 3 க்யூப் பண்ணணும், 7 க்யூப் பண்ணணும், 1 க்யூப் பண்ணணும். எல்லாத்தையும் க்யூப் பண்ணி வர ஆன்சரை சம் பண்ணோம் அப்படின்னா 371 மறுபடியும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிறதால தான் இதை வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 153, 1 க்யூப் பார்த்தீங்கன்னா 1 தான், 5 க்யூப் பார்த்தீங்கன்னா 125 அண்ட் 3 க்யூப் பார்த்தீங்கன்னா 127. ஸோ 125, 27 எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா திரும்ப நமக்கு 153 கிடைக்கும். ஸோ அதனால் இது ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர். அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் க்யூப் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப கிடைக்கிற நம்பர் வந்து 378. பட் நம்ம க்யூப் பண்ண ஆரம்பித்த நம்பர் வந்து 372. ஸோ வேறு நம்பர் இருக்கிறதால இது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கிடையாது. ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணுறதும் நம்ம வந்து ப்ரீவியஸ் சம் சால்வ் பண்ண மாதிரி தான். இதுக்கும் மெயினான லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டிஜிட்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரிவர்ஸ் த நம்பர் அல்லது கவுண்ட் த டிஜிட்ஸ் இன் நம்பர் அந்த சம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஜிட்டாக இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு while loop எழுதிக்கிறேன். while n greater than 0. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் டிஜிட் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்டோர் பண்ணிப்போம் லாஸ்ட் டிஜிட் ஈக்குவல் டு நம்பர் மாடுலோ 10. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் டிஜிட் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட்டை நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுத்துப்போம். அதை நம்ம சம் அப்படின்ட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சம் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் லூப்புக்கு வெளியே நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். அண்ட் லூப்புக்கு உள்ளார வந்து அந்த சம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் இதோட நமக்கு க்யூப் வேணும். இப்போ நமக்கு லாஸ்ட் டிஜிட் 1 கிடைச்சிது. இதை க்யூப் பண்ணி ஒரு நம்பரில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நம்பரை தான் நம்ம சம்முன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இதை நம்ம ஜஸ்ட் க்யூப் பண்ணணும். அதுக்கு நம்ம ஜஸ்ட் 3 டைம்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் போதும். அல்லது நீங்கள் இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ நம்ம இதை க்யூப் பண்ணிட்டோம். அகைன் சம் கூட ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட் வர்றதுக்காக n டிவைடட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டுப்போம். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை ரன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் n பார்த்தீங்கன்னா 371. ஸோ கிரேட்டர் தேன் 0. இப்போ நம்ம லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 371 மாடுலோ 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ சம் ப்ளஸ் ஈக்குவல் டு சம் 0ல் இருக்குது. லாஸ்ட் டிஜிட் வந்து இப்போதைக்கு 1. ஸோ 1 × 1 × 1 1 தான். ஸோ இப்போ சம் ப்ளஸ் 0 + 1 சம் இப்போ 1ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் n டிவைடட் பை ஈக்குவல் டு 10. அதாவது லாஸ்ட் டிஜிட் கேன்சல் ஆகிட்டு இப்போ n வந்து 37 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அகைன் n கிரேட்டர் தேன் 0. ஸோ லாஸ்ட் டிஜிட் இப்போது n மாடுலோ 10 நமக்கு இப்போ 7 மட்டும் கிடைக்கும். லாஸ்ட் டிஜிட் 37 லாஸ்ட் டிஜிட் 7 கிடைக்கும். ஸோ இப்போ சம் ப்ளஸ் ஈக்குவல் டு 7 × 7 × 7. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி அதை நம்ம இப்போ சம்மில் ஆட் பண்ணுவோம். 7 க்யூப் பார்த்தீங்கன்னா 343ன்னு வரும். ஸோ அது கூட நம்ம இப்போ 1 சேர்க்கும்போது ஸோ அகைன் n டிவைடட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லும்போது இப்போ nல 3 மட்டும் இருக்கும். அகைன் 3 கிரேட்டர் தேன் 0. ஸோ லாஸ்ட் டிஜிட் 3 மாடுலோ 10 பார்த்தீங்கன்னா 3 தான் வரும். ஸோ 3 × 3 × 3 27 வரும். ஸோ இப்போ இது கூட ப்ளஸ் 27 நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சம் ஈக்குவல் டு 371ன்னு கிடைக்கும். அண்ட் அகைன் n டிவைட் பை ஈக்குவல் டு 10. n 3ஆக இருக்குது. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணால் 0ன்னு வந்துடும். ஸோ 0 கிரேட்டர் தேன் 0 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இப்போ நம்மளோட சம்மில் பார்த்தீங்கன்னா 371 அப்படின்ற நம்பர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து செக் பண்ணிப்போம். ஆல்ரெடி முன்னாடி நம்ம ஒரு n இருக்கு இல்லையா, அதை நம்ம டெம்ப்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ டெம்ப் ஈக்குவல் டு சம் ஈக்குவலாக இருந்தால் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ட்ரூ, இல்லைன்னா நம்ம ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை கோட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு
டெம்பரவரி நம்பர் வேணும். n equal to டெம்பரவரி நம்பர் ஸ்டோர் பண்ணிட்டேன். அகைன் லாஸ்ட் டிஜிட் கிடச்சிரும். ஸோ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி சம் கூட ஆட் பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துல if temp equal to sum இருந்தால் return true is return false. ஸோ இப்போ நம்ம இதை கம்பைல் பண்ணி பார்ப்போம். ஸோ டெஸ்ட் கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ இதை சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.